Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பேப்பர் கிராஃப்ட்ல 3D எஃபெக்ட்ல எப்படி வரையணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். சோ இது வந்து ஷேடோ வந்து கீழ படுற மாதிரி இருக்கு. சோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடு பை சைடு கொஞ்சம் கிராஸ்ல பாத்தீங்கன்னா அது 3D எஃபெக்ட்ல தெரியும். சோ பாத்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்கு. நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி இப்போ வாங்க இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பேப்பர் கிராஃப்ட் 3D ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர் மாரி வரைஞ்சிக்கலாம். ஸ்கொயர் பாக்ஸு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிங்க. ஸோ எந்த சைஸ் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜில் ஒரு கோடு இதேமாரி இங்கேயும் ஸோ இப்போ போட்டுட்டு இது ரெண்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து ஈக்குவலாக வந்து ஒரு பாக்ஸ் மாரி வரணும். இப்போ பார்க்குறது இது வந்து செஸ் போர்டு மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று இந்த சைடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே வந்து இது கிராஸாக இப்படி வர மாரி. ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ வந்து செஸ் போர்டு மாரி நம்ம வந்து கலர் அடிப்போம். ஸோ இங்கே வந்து பிளாக் கலர் வச்சுங்க. இங்கே 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 இங்கே. ஸோ இப்போ வாங்க இது கலர் அடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளாக் கலர் வச்சுட்டு அடிச்சிட்டேன். ஸோ பிளாக் அண்டில் உங்கள் கிட்டே எந்த கலர் இருக்கோ அந்த கலர் அடிச்சிக்கலாம். கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் உள்ள அடித்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ இது அப்படியே இதுக்கா கீழே வந்து இன்னொரு பாக்ஸ் மாரி இது அப்படியே கரெக்டாக ஒரு சின்ன பாக்ஸ் கொஞ்சம் சின்ன ஸ்கொயராக போட்டுருங்க. ஸோ இப்போ பாக்ஸ் மாரி போட்டுட்டு இப்போ இங்கே வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷேடோ படுற மாரி. ஸோ அதனால் இது கொஞ்சம் அப்படியே இங்கே ரைட்டாக ஸோ இங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப டார்க்காக தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக அடிச்சிங்க. ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ இது வந்து இந்த ஷேடோ வந்து இங்கே படுற மாரி. ஸோ இது வரைஞ்சிங்க. ஸோ எப்படின்னா இது வந்து ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஷேடோ படுற மாரி அதுதான் இது. இப்போ முக்கால்வாசி வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா ஸோ இந்த சைடில் வந்து பிளாக் ஸ்கெட்சில் அடிச்சிடலாம். ஸோ இது ஃபுல்லாக இங்கே பிளாக் ஸ்கெட்ச் அடிச்சிடலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பென்சில் அடிக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா பிளாக்கில் அடித்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் இது கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அடிச்சிங்க. ஸோ இதை வந்து பென்சிலில் ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே வாங்க. ஸோ இதை அடித்தாச்சு. ஸோ இதேமாரி இங்கே ஃபுல்லாக லைட்டாக வந்து பென்சிலில் ஷேட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஷேடோ வந்து கொஞ்சம் லைட்டாக படுற மாரி இருக்கும். ஸோ அதான் 3D எஃபெக்டில் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இங்கேயும் லைட்டாக அடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ பென்சில் எப்போதும் கொஞ்சம் தூரத்தில் பிடிங்க, அப்போ தான் கொஞ்சம்
ஷேடிங் கொஞ்சம் நல்லா லைட்டாக வரும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா நல்லா டார்க் ஆகிடும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கடைசியில் பிடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ இப்போ வாங்க இதை அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேட் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், வேஸ்ட் காற்று இல்லைன்னா பட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சைடெலாம் அடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த பென்சில் மார்க் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங்காக மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது மேலே அடிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தடவை டார்க்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக இந்த ஷேடிங் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லா தெரியும். ஸோ இப்போ இது வந்து இது மேலே கொஞ்சம் டார்க்காக போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து மேலே படுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துடலாம் இது ஷேடிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா டார்க்காகவே கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். இது வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். சரி வாங்க இதை கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கேருந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது ஷேப், இந்த ஷேப்புக்கு வந்துட்டு இதை கட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு. சரி பார்த்தீங்கன்னா இப்போ இது ஷேடோ வந்து இங்கே கீழே வந்து வர மாரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து கீழே பள்ளத்தில் வந்து உள்ளே இருக்குமே இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கிராஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், சைடில் நல்லாவே வந்திருக்கு. ஸோ 3D எஃபெக்டில் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் இதை வரைஞ்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோன்னீங்கன்னா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.